யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற என்னோட அனுபவத்தை இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு தியரியை சொல்லிட்டு ஒரு 25 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இன்னையோட அஜெண்டா. ஒரு 23 நிமிஷம் வந்து உங்களுக்கு அந்த ஆரா கிளென்சிங்ல என்ன மாதிரி உணர்வு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். எதையுமே உணர்ந்தாலே நல்லா இருக்கும். தியரிங்கிறது ஒன்று எல்லாருக்குமே தெரியும், தியரி ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் படிச்சிடலாம். பட் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். முதல்ல வந்து உணர்தல், முன்னடைதல், புரிதல், அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நாலேஜ், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உணர்வு, இந்த அல்டிமேட்டாக வந்து ரியலைஸ் பண்ணுறது. நான் டாக்டர் பிபி பண்ணோம், பிஹெச்டி அண்ட் ஹானர்ஸ். நான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 24 இயர்ஸாக. ஓகே, 20 இயர்ஸாக ஃபுல் டைம் ஜாப் இருக்கேன். இந்தியா, துபாய், மலேசியா இதெல்லாம் ரெகுலராக லாஸ்ட் 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வந்து ஹீலிங் செஷன் ப்ராக்டிஸ் இருக்கு. மோர் தென் ஒரு 5000 கிளைண்ட்ஸ்க்கு மேலே எனக்கு இருக்காங்க. இந்த அனுபவத்தில் உள்ள சின்ன விஷயத்தை எப்படி உங்களுக்கு ஆறானா என்ன, அதை எப்படி உணரலாம் அப்படிங்கிறத எல்லாமே உணர்ந்துருக்கீங்க. பட் அது ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆரா? ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹெவி செஷன், ரொம்ப அருமையான ஒரு உபநிஷத்தோட இதில் எனக்கு நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்தது. இந்த சபைக்கு நான் மிக்க நன்றி. ஏன்னா நிறைய இன்புட்ஸ் இருக்கும். ஒரு ஆன்மாவை பற்றி நம்ம வந்து உணர்ந்தோம். நல்ல ஒரு ஹெவி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஹெவி சப்ஜெக்ட், பட் அதுக்குள்ள அவ்வளோ தூரம் போக வேண்டாம். நம்ம ஓரளவுக்கு ரிலாக்ஸாக எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம போய்க்கலாம். வாட் இஸ் ஆரா? Spiritual body. Okay. Sir, practice of the energy means the vibration of your body. Okay. It's an energy body. ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல பண்ணோம்னா இட்ஸ் a biomagnetic field. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காந்த உடம்பு. இது காந்த உடம்புன்னு சொல்லலாம். எல்லா கடவுளுக்கு பின்னாடி இருக்க பாபாஜிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. எங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒளிப்பட்ட நமக்கு தெரியும், பெருசான ஆரா. ரைட்? அந்த ஆரால ஒரு 4 லேயர்ஸ் இருக்கு. ஒரு பிசிக்கல் லேயர், இப்போ கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பிசிக்கல் லேயர். நம்ம உடம்பு சரியில்லைன்னா we go to a doctor, we do a lab test எல்லாமே பண்ணுவோம். பட் அதுக்கு போக வேற அதுக்கு மேலே ஒரு ஆரான் இருக்கு. அந்த ஆரால ஒரு 4 லேயர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிராணிக் லேயர், செகண்ட் வந்து மைண்ட் லேயர், 4வது வந்து இன்டலெக்சுவல் லேயர், 5வது டிஷ் லேயர். ஸோ இந்த 5 லேயரும் சேர்ந்தது தான் நம்மளோட ஆரான். நம்ம 5 லேயரும் சேர்ந்தது தான் இந்த ஆரான். நம்மளோட வாழ்க்கையில இப்போ பிசிக்கலாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம போய் லேப்டாப் போய் டெஸ்ட் எடுப்போம், அதுக்குரிய மெடிசன்ஸ் எடுப்போம். பட் நமக்கு இதுலேயும் ஒரு மாற்றம் வரும். எதில் மாற்றம் வரும்?